ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. நான் உங்கள் ஜீவா. நான் உங்கள் பாவா. இது இல்லை எங்கள் பேர். என் பேர் வந்து சஞ்சய்குமார். என் பேர் மோனிஷ்குமார். வினோத்குமார். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது பழைய சேனல் தான், ஆனால் வந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எங்களுக்கு பிடிச்சதே வந்து சினிமா தான். எங்கள் 3 பேருக்குமே பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிச்சது சினிமாவாக தான் இருக்கும். ஸோ இந்த சினிமாவில் ஏதாச்சும் ரிலேட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் என்னென்ன பண்ண போகிறோம்னா, ரிவ்யூ பண்ண போகிறோம், ரியாக்ஷன்ஸ் பண்ண போகிறோம், ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். சினிமா சார்ந்தும் சினிமா சாராமலையும் கூட நிறைய விஷயங்களை வந்து இதில் பேச போகிறோம். ஸோ முதல்ல எங்களுக்கு ஆரம்பித்தது வந்து விஜயண்ணா கிட்டேருந்து ஆரம்பிக்கணும், தளபதி கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் தான் இந்த ரிவ்யூவே நாங்கள் போடுறோம். ஜனநாயகன் படம் வந்து 4 நாள் ஆச்சா, 4 நாள் ஆச்சு. இது ஏன் போடுறோன்னா, எங்களுக்கு வந்து தளபதி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இது ஒரு ரிவ்யூ இல்லை, எங்களோட ஒப்பீனியன், இல்லை எங்களோட பெர்ஸ்பெக்டிவ், எங்களோட டிஸ்கஷன் அப்படி கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தயிர் சாதம் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்குலாம் தயிர் சாதம் பிடிக்குமாடா? உங்களுக்கு பிடிக்குமா? நிறைய பேருக்கு ஃபேவரட். எனக்கு வந்து அறவே பிடிக்காது. வாயில் அந்த ஸ்மெல்லு கேட்டாலே வாமிட் வந்துடும் எனக்கு, அந்த மாதிரி எனக்கு. ஸோ அதனால எனக்கு பிடிக்கலன்னு நீ சாப்பிடாம இருப்பியா? அது உங்க சாப்பிடாம இருப்பியா? உங்க 2 பேருக்கும் பிடிச்சது அது, எனக்கு பிடிக்காது. அது மாதிரி தான் இந்த ரிவ்யூவும். இப்போ நாங்க சொல்றது தான் உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த ரிவ்யூ வந்து அந்த மாறல, அந்த பெர்ஸ்பெக்டிவ்னஸ் நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். எங்களோட விஷயத்துல இருந்து நாங்க பேசுறோம். எங்களுக்குள்ளேயே அந்த கருத்தியல் வேறுபாடு இருக்கும், நாங்க பேசுறதுல வேறுபாடு இருக்கும். ஸோ இந்த ஜனநாயகன் ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நான் ஒரு தீவிரமான அணில், சின்ன வயசுல இருந்தே ஒரு தீவிரமான அணில். நானும் சின்ன வயசுல இருந்தே, இப்பத்துல இருந்தே அப்படிதான் நானும். ஸோ நாங்கள் இந்த அணில் இல்லாமல் ஒரு ஆமையை கொட்டாலான்னு இருந்திருக்கோம். இவர் தான் தலை. சொல்லுங்கப்பா. அப்சல்யூட்லி எனக்கு வந்து அஜித் தான். ஆனா விஜய் படம் எல்லாம் பார்ப்போம் நான். விஜய் தியேட்டர் கிடையாது, ஆனா அஜித் எனக்கு. நாங்களும் அஜித் தியேட்டர் கிடையாது, நாங்களும் அஜித் படம் எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஜனநாயகன் அந்த படத்தை பற்றி பேசலான்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போது ஜனநாயகன் ரிவ்யூக்குள்ளே நம்ம போவோம். முதல்ல ஜனநாயகன் பற்றி பேசணும்னா முதல்ல ஸ்டோரி சொல்லணும்ல. ஸ்டோரி எங்களை விட ஒரு ஆமையாக ஒரு அஜித் ஃபேனா மிஸ்டர் வினோத்குமார் வந்து சொல்லுவார். கதையோட ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா ஃபியர் ஃபோபியா, ஓகேங்களா? பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். எதனா ஒரு சவுண்டு கேட்டாலோ, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தாவோ, ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேட்டால் உடனே பயம் வந்துடும். ஸோ அப்படி இருக்க ஒரு அமிதாப் பேச்சுக்கு ஓகேங்களா? அப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து மிலிட்ரியில சிறந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் விருப்பமே இல்லை. ஆனா விஜய் வந்து அந்த பொண்ணு எப்படியாச்சும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி வாங்கிட்டாரு. ஸோ அதுக்காக வந்து எப்படி அந்த பொண்ணு மிலிட்ரியில சேர்றதுக்கு என்ன கொண்டு போறாரு, எப்படி அந்த ஃபியரை போக வைக்கிறாரு, போய் அந்த பொண்ணு போய் மிலிட்ரியில போய் சேர்ந்துச்சா இல்லையா, இதுதான் கதையோட, இதான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸ்டோரி டிஸ்கஷன். கதையா பார்த்தோன்னா இது ஒண்ணுமே இல்லை. இந்த கதையில ஒரு ரீமேக்கா இது எப்படி விஜய் நான் சூஸ் பண்ணாருன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு கதை தான். அவர் என்ன ஈர்த்துச்சுன்னே தெரியல இந்த இதுக்கு. அவர் எவ்வளவு ரீமேக் பண்றாரு, ஆனா வந்து எல்லாமே ஒரு ரீமேக் எல்லாமே கல்ட்டு தான். ஒரு காலத்துல விஜய் ரீமேக் ஆனவா தான் இருந்தாரு, ரீமேக் ஸ்டாரா தான் இருந்தாரு. ஆனா இந்த இதுல ஏன் அப்படி எடுத்தாருன்னு இந்த கதையில ஒண்ணுமே இல்ல. ஒரு சிம்பிளான கதை, எதுவுமே இல்ல. முழுக்க வந்து பொலிட்டிக்கல் வராரு. பொலிட்டிக்கல் எதனால பேசணும், அர்ஜென்டா கதை கிடைக்கல போல. ஆமா, சரி பாலையா பண்றாரு, சரி பொலிட்டிக்கல் பண்றாரு, அவரும் அங்க பொலிட்டிக்கல் இருக்காரு தான் பிடிச்சிருக்கும் போல. நாங்க வந்து என்னன்னு சொல்லிக்கிறோம், நாங்க வந்து தீவிரமான அணில் தான், தீவிரமான அணில் ஃபேன்ஸ் தான். அதுக்குன்னு எங்க அந்த இது ரீல் வரும் பாத்தீங்களா, எங்க அண்ணன் அடி பண்ற மாதிரி தான். நாங்க யார் பண்ணாலும் நம்ம இது பண்ணாலும் நம்ம சொல்றதுதான் நம்ம. எனக்கு ஸ்கிரீன் பிளேவாவும் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நான் ஈகா தியேட்டர்ல தான் பார்த்தேன். செம்ம கத்து, எனக்கு தொண்டையே போயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரே வந்து 0.1 தான் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்கும்ன்றது 0.1 மீட்டர்ல தான் இருந்துச்சு. ஏதோ கடைசி படம் பார்க்கலாம், தளபதிக்காக இது லீக் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது எப்படி இருந்திருக்கும் படம். நெகட்டிவ்ஸ் கொடுத்துட்டு படம் சரியில்லை, நல்லா இல்ல, மொக்கையா இல்ல,
நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதெல்லாம் போறது வேஸ்ட், தியேட்டர் போறது வேஸ்ட், காசு போன்ல waste பாத்துட்டு ஆகுதுதான். போயிடலாம். நான் படம் பார்த்துட்டு ஒருத்த ஃபோன் போட்டு கலாயிறான்னா இந்த படம் எங்க போயிருக்கீங்க நீங்க என்ன தியேட்டர்ல பாத்துனீங்க, நான் வீட்டுல உட்காந்து பாத்துன்னு இருக்கேன் நான் சொல்றாங்க. தளபதி கிட்ட அதுல காசு இல்ல, கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட அது இல்லாத காசு இல்ல. அவன் நினைச்ச வேர்ல்ட்ல டாப் ரைட்டர்ஸே கூப்பிட்டு வந்து படத்தை என்ன கதை வேணா எழுத வைக்கலாம். முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலா எடுத்துக்கலாம் படத்தை. லாஸ்ட் படம் ஃபுல்லா பொலிட்டிக்கலா, ஆரம்பிக்கும் பொலிட்டிக்கல். நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க கட்சி வச்சு என்ன செய்ய போறீங்க, இல்ல ஒரு நீங்க ஆரம்பிச்சு எப்படி பண்ணுவீங்க, ஒரு பொலிட்டிக்கலா எடுத்து பண்றலாம். ஆனா விஜய்கிட்ட ஒரு இருக்குது, எப்பவுமே ஒரு உமன் சென்ட்ரிக் வந்து படத்துல இருக்கணும். ஒரு பெண்கள், அந்த பெண்கள் ஓட்டு எடுக்கிறதுக்காக அண்ணன் எடுத்த படம் தான் இது. அடுத்த டாபிக் என்னன்னா பகவந்த் கேசரி வர்சஸ் ஜனநாயகன். ஏன்னா இந்த படமே அது ரீமேக் தானுங்களே, அந்த பகவந்த் கேசரியோட ரீமேக் தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்க ஒரு சிமிலாரிட்டிஸ், அதாவது ஒற்றுமை, அதுக்கும் இதுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸு எல்லாமே என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பகவந்த் கேசரி வந்து பார்க்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லை. Bro, I don't care. இவரும் நீ பாத்தியாடா பகவந்த் கேசரி பாலையா ஃபேன்ஸ் தான் நாங்க. அதுக்குன்னு ஒரு ரீல்ஸ்ல பாக்கலாம் பாலையா, அது நம்ம ஃபுல்லா பார்க்க விருப்பம். இவர் தான் தைரியமான ஆளு, இவர் தான் சொல்ல போறாரு. ஸோ இவர் சொல்லுவாரு. ஓகே, நம்ம இப்போ ஜனநாயகன் பற்றி பார்க்கணும்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துகிட்டு வரேன். ஜனநாயகன் ஷூட்டிங் பாதியில் இருக்க வரைக்கும் அது சொல்லியிருந்தாங்க பகவந்த் கேசரியோட ரீமேக் மாதிரி தான் அப்படின்னு. சரி, நம்ம என்ன நினச்சோம், இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம், பகவந்த் கேசரியோட இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து படம் பார்த்தா சீன் பை சீனாக எடுத்திருக்காங்க ஒரு படத்தையும். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இதுவும் இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரே மாதிரியே இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி வினோத்தே சொல்லிட்டாரு, படம் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 80% பகவந்த் கேசரி, செகண்ட் ஹாஃப் வந்து 20% தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பகவந்த் கேசரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் ஜனநாயகன் பார்த்தது ரெண்டுமே ரொம்ப சிமிலரா இருந்துச்சு. இதுல இருந்து அந்த ஸ்டார்ட் ஆகிறது சீன் பை சீன் அப்படியே காப்பீங்க, சீன் பை சீன் அப்படியே ஒன்றும் இல்லை ப்ரோ, சீன் பை சீன் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த போலீஸ்க்கு பதிலாக இங்க வேற ஒருத்தர் வந்தாரு பகவந்த் கேசரியில சொல்றது, கதை ஆரம்பிக்கிறது அதே இன்ட்ரோ, இதுலயும் அதே இன்ட்ரோ. ஏன்னா அங்க எம்ஜிஆருக்கு பதிலாக இங்க சிங்கம் இருக்கு, அவ்வளவுதான். இதே மாதிரிதான் போகும் படம் ஃபுல்லா. இதை பத்தி எல்லாமே அதேதான் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு வினோத். ஸோ இதுதான் பகவந்த் கேசரி தான், அப்படியே பகவந்த் கேசரி தான். ஆனா தளபதி நடக்கும் போது அதோட ஃபிளேவரே மாறுது. பகவந்த் கேசரி எப்படி இருக்கு பார்க்க நம்மளுக்கு தெரியும், பாலையா படம் எப்படி இருக்கும், நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது சுத்தமா செட் ஆகாது, தெலுங்கு ஆடியன்ஸ் வேணா செட் ஆகும். ஆனா அது விஜய்க்கு தளபதிக்கு ஏற்ற மாதிரி அழகா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நான் ஒரு அணிலா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, போரே அடிக்கல. ரொம்ப விட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப 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 லோ ஆயிடுச்சு இது பகவந்த் கேசரினால. எனக்கு இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்றது 0.1% கூட எனக்கு இல்லை. மொக்க படம், வாங்க போய் பார்க்கலாம், லாஸ்ட் படம் தளபதி பார்க்குவோம், இதுக்கு மேலே பார்க்கவும் போறது இல்லை அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. தளபதிக்கான எலிவேஷனு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு தளபதி ஃபேனா வந்து முக்கியமா அது வந்து தியேட்டர் தான் நீங்க பார்க்கணும். மால்ல போய் பார்த்தா அது செட் ஆகாது, இந்த படம் கண்டிப்பா செட் ஆகாது. தியேட்டர்ல கத்திட்டு அது இதுன்னு கத்திட்டு டான்ஸ் கத்துனாலும் மத்தவங்க கத்துறாதான் அந்த படம் செட் ஆகும். இல்லைன்னா மால்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போன்ல டிவில பாக்குற கதை தான். கத்தவும் மாட்டான், தட்டவும் மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். நம்மளும் கத்த முடியாது, நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்பான் கத்துனா. மால்லாம் இந்த படம் வந்து செட்டே ஆகாது, தியேட்டருக்கான படம். ஆன் தி ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்கு, கதையை பத்தி பேசணும். அதுல என்னங்க கதை, ஜனநாயகன் படம் வர்றதுக்கு ஒரு கதை இருந்துச்சு பாருங்க. ஐயோ பாவம், பெரிய கதை. அதை வச்சு ஒரு கதை எழுதுறான் போல, அந்த மாதிரி கதை பாவம். ஆனா ப்ரொடியூசரா இருக்கட்டும், தளபதியா இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப போராட்டமா தான் இருந்துச்சு. ஒரு படம், ஒரு அவ்வளவு பெரிய ஸ்டாரோட படம், இப்ப சிஎம் வேற, அவரோட படம் வந்து அவர் 6 மாசம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எவ்வளவு பெரிய விஷயம், அது வந்து லீக்கும் பண்ணி எல்லார்ட்டையும் வந்து கொண்டு போயிட்டு வந்து அதுவும் லீக் வந்து தியேட்டர் பிரிண்ட் கூட இல்ல, HD பிரிண்ட். எத்தனை பேரோட எத்தனை கோடி அதுல பொருள் அந்த படத்துல ஆல்ரெடி பார்த்தோம்னா நான் ஏன் தெரியும் வந்து பாக்கணும். நானு இதுல முழுக்க தியேட்டர்ல பார்த்தேங்க எல்லாமே வந்து நம்ம கடைசியா ஒரு தடவை விஜய் படம் தியேட்டர்ல பாக்கணும், அதுக்காக வந்தோம். அந்த லாஸ்ட் படம் ரீல்ஸ் ஃபேஸ்புக்ல தள்ளினாலே இந்த படம் அப்படியே வருது, ஃபுல்லாமே வந்துச்சு. நடுவுல ரொம்ப ஃபுல்லா வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பாத்துட்டாங்க. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் படம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா வருது சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வருதுன்னாங்க, இது காரணம் என்ன, சர்டிபிகேட் தரலங்க. இதுல என்ன இருக்குன்னு அவங்க சர்டிபிகேட் தரல, கட் போடணும், அவ்வளவு இது பண்ணணும், ஏன் சொன்னாங்கன்னே தெரியல. ஒரு ஹைப்பே இல்ல.
நார்மலாவே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹைப் இல்ல. ஹைப் வந்து இப்போ ஜனநாயகன் ஜெனரலாவே இல்ல. ஜனநாயகன் ஒரே ஹைப் என்னன்னா லாஸ்ட் படம் லாஸ்ட் அதை தாண்டியில ஹைப் ஒண்ணுமே கிடையாது. அந்த 3 வார்த்தை ஒன் லாஸ்ட் டைம். எச் வினோத் வந்து அவ்வளவு பெரிய பூமான டைரக்டர் இல்ல. நாம கடைசி படம்னால அட்லி லோகேஷ் அட்லி கண்டிப்பா அட்லி கொடுத்துருக்கலாம். அட்லி கொடுத்துருந்தா பிரிச்சு மேஞ்சிருப்பான். அண்ணனுக்கு ஒண்ணு அந்த பொண்ணு இறங்கி பண்ணிருப்பாரு அட்லியா இருந்தா. நான் அப்படி எதிர்பார்த்து எச் வினோத்தா அதனால எச் வினோத்தா அப்படின்னு அதுலயே டவுட். எச் வினோத் அதுலயே ஒரு டவுட். கதை என்னடா பகவந்த் கேசரி ரீமேக்ன்றாங்க அப்படின்ற அதுல ஒரு டவுட். அந்த சிபிஎஃப்சி மேட்டருக்குள்ள போவோம். பொதுவாக வந்து ஆடியன்ஸே கேட்பேன், நீங்க வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஏ படம்னு தோணுது ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது? ஒரு நார்மலான படம் ஏன்றது இந்த கெட்டதா வர்றது அப்படிலாம் இல்ல, அது மட்டும் இல்லங்க. தலையை வெட்டுறது தலையை எல்லாமே ஓகே தான், ஓகேங்களா? ஆனா வந்து ஒரு படத்தை ஏ கொடுக்கும்போது என்னன்னா ஒரு கலெக்ஷன் நமக்கு அடிவாங்க. ஏன் ஆபாச படம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இல்ல ஒரு 18+ மேல படத்தை பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு ஃபேமிலியா வராங்க அப்படின்னா அதுல ஒரு 2 பேர் தான் ஒரு ஃபேமிலி 2 பேர் தான் வருவாங்க. அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ். இன்னொன்னுங்க, தளபதிக்கு வந்து குழந்தைங்க ஆடியன்ஸ் அதிகம், ரொம்ப அதிகம். இதுனா ஒரு குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபேமிலியே வந்துதான் ஆகணும். நல்லா ஓடுது. இன்னொன்னுங்க, ஏ கொடுத்துமே அவ்வளவு பீப்பு, அவ்வளவு பிளர்ரு, அவ்வளவு விஷயம், பீப் நிறைய டைலாக் மியூட் நிறைய. அப்புறத்துக்கு ஏ கொடுக்கணும். அவர் வினோத்தும் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ஏன் கொடுத்தான் இத வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் எல்லாம் வந்துச்சு, தலை வெட்டுற சீன் எல்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் யூஏ கொடுத்தாங்க. கேட்டா எங்க சென்சார்ல வந்து அதுக்காக தான் நாங்க ஏ கொடுக்குறோம் அப்படின்னு நாங்க இந்த காரணத்தை சொன்னா அவங்க வந்து மலுப்புறாங்க. ஒண்ணுமே இல்ல, அதுல நிஜமா ஏ கொடுக்குற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒரு ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது வந்து வயலன்ஸ் கொஞ்சம் அழகா யூஏ கொடுத்திருக்கலாம். இப்போ ஜனநாயகன்ல இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். இது பெரிய 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 பாசிட்டிவே தளபதி மட்டும்தான். அடுத்த தளபதி தான் பாசிட்டிவே. தளபதி இல்லைன்னா இது ஒரு ஒண்ணுமே இல்ல. தளபதி தான் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். தளபதி தான் பண்ணல அப்படிதான் சொல்ல முடியும் தவிர எல்லாமே பண்ணிட்டாரு படத்துல. அவர் தான் சிம்பிளா அவர் மட்டும்தான் அந்த ஷோல்டர்ல தாங்குறாரு படத்தி. இந்த மாதிரி டான்ஸ் இன்னமும் அவ்வளவு வயசாயிருது. நடுவுல ஒரு இந்த கட்சி தலைமை கட்சி நடுவுல வரும் பாருங்க ஒரு பீட், அது மாட்டு அவர் மாட்டு 2 நிமிஷம் அப்படியே எல்லாம் மறந்து தியேட்டர்ல போகும்போது ரொம்ப வைபா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீக்கிரமா முடிஞ்சிச்சு. அங்க போயிட்டு ஸ்கிரீன் கிட்ட போய் டான்ஸ் ஆடான்றதுக்குள்ள முடிஞ்சு பாட்டு திரும்பி வந்துட்டோம். நல்ல இன்னொரு பாசிட்டிவ்னா அனிருத். மெயின் பாசிட்டிவ்னா அவர்தான். அனிருத் இல்ல ப்ரோ, வந்து அனில் ருத் ப்ரோ. விஜய் தளபதின்னு வந்துட்டாருன்னா இறங்கி செஞ்சிடறாப்புல அனிருத். ஆனா அனிருத் இன்னமும் செமையா அவரோட பெஸ்ட் இல்ல. அவரோட பெஸ்ட் எனக்கு எப்பவுமே அவரோட பெஸ்ட் வந்து கத்தி, அப்புறம் வந்து விக்ரம். அந்த பெஸ்ட் எல்லாம் அவர்ல நல்லா போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லாம இறங்கிலாம் போடல. ஒரு பெஸ்ட்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு மியூசிக் ஒரு பிஜிஎம் போடுவாங்க. எல்லா சீனுக்கும் அந்த ராவண மோகண்டா அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா சொல்ல முடியாது, பட் அவரோட பெஸ்ட் இல்லன்னு சொல்லலாம். கடைசியில வந்து உள்ள வெளிச்ச ஒளியுது ஒரு சாங்னா யார் பெற்ற மகன் போட்டுதான் ஈஸியா எல்லாருமே பிளாஸ்ட் எல்லாருமே அழுதுருப்பாங்க கண்டிப்பா ஷோரா. பாத்துக்கலாமா அந்த பாட்டுக்கு எவ்வளவு ஃபேன் பேஸ். விஜய் போறாரே நினைச்சு அழ வேண்டியதா இருக்கே தவிர அதை பார்த்து நமக்கு அழுவார்ல. அந்த அடுத்த பாசிட்டிவா நீங்க என்ன பாக்குறீங்க 2 பேர்ல? எடிட்டர் அடுத்தது எடிட்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு சூப்பரா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப சூப்பரா அந்த கட்ஸ் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு அந்த கட்ஸ் ஸ்லைஸ் போட்றாப்ல உடனே வரது, அந்த ஸ்லோமோ இதுவா வருது. அந்த இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அந்த மெர்சல்ல வெற்றி மாறி வரதுக்கு அது இதே மாதிரி போலீஸ் வர மாதிரி காட்டுவாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த நல்லா வெறும் நம்ம தளபதியை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மாறும் அப்படியே டிரான்சிஷன். ஆக்சுவலி அந்த அளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த போலீஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்ல பீக் நீங்க அத தூக்கி கிளைமேக்ஸ் இருந்தா நான் பாத்துறேன். அதே கிளைமேக்ஸ் திருப்பி உதாரணத்தை கூட பாத்துருப்போம். அப்படியே வந்து மமிதா அப்படியே அடி வாங்கிட்டு வரும்போது நீ நினைச்சு பாருன்னு ஒரு சீன் வரும். அப்படியே நினைக்கும் போது அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்து ஸ்கிரீன் அப்படியே ஆஃபா ஒரு கண்ணுல இருந்து அப்படியே ராவண மோகண்டா செம்மையா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வல் ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம டைரக்டர் பத்தி பேசுவோம். நம்ம டைரக்டர் பத்தி எதுவுமே பேசல. வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து
சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 3, அவரடியே வந்து வலிமை துணிவு வரும்போது தான் வந்து நிறைய பேர் வந்து அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கிரிட்டிசிசம் தான் இப்படி எடுத்தவரா இந்த அதுதான் பாருங்க, ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது கதை மறைஞ்சு ஸ்டாருக்கான வேலையை கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்ப இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா அவரோட வேலைய வந்து குட் நல்லா பண்ணிருக்காரு. அத பத்தி பேசவே இல்லையே. இன்ட்ரோ பத்தி இன்ட்ரோ செய்யதான் இன்ட்ரோ அதான் செய்யதான் செஞ்சு விட்டாரு வந்து. ஆனா பாருங்க அது இப்படிதான் வரணும் இப்படிதான் அமையணும் வந்து இருக்குது. இப்ப அடுத்தது வந்து காஸ்டிங்ஸ் பத்தி, கரெக்டான காஸ்டிங்கா கரெக்டா இருக்கா அப்படின்றத பத்தி பேசுவோம். பிரியாமணி வந்து வெச்சது யானே தெரியல. பிரியாமணி கேரக்டர் வந்து ரொம்ப கம்மி தாங்க, கேரக்டர் கம்மி தான், ஒரு நிமிஷம் தான் வந்திருக்கும். அதோட இது இம்பாக்ட் கம்மியா தான் இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரி மமிதா பைஜு வச்சிருந்தாங்களா, அதுமே எனக்கு சிங்காவலியே. விஜய் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணா போடணுமோ. வில்லன் வில்லனுக்கான பாபிடியோல எனக்கு வந்து அது நெகட்டிவ்ல நம்ம அப்படியே நெகட்டிவ் போயிடும். நெகட்டிவ்ஸ் என்னன்னா இருக்குன்னா கேரக்டர்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம்னா மமிதா பைஜு சூப்பரா பண்ணிருந்தாங்க, நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு பிரகாஷ் சூப்பர் கேரக்டர், நல்ல கேரக்டர். அவர்தான் ஆப்டா நல்லா இருக்காரு. அவர் என்னதான் வில்லனே பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு ஃபன் வர மாதிரி ஆயிடுது. காமிக்கலான வில்லன் எதுலயுமே தெளிவே இல்ல, முடியவே இல்ல. சிம்பிள். அவங்களுக்கு என்னன்னா தளபதியை வந்து தூக்கி காட்டணும். எலெக்ஷனா கிளைமேக்ஸ் எதுக்கு அந்த 45 நிமிஷம் ஒரு கிளைமேக்ஸ் டமால் 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 டுஷு டுஷு டுஷுன்னு அந்த இது சுடு சுடு சுடுதுன்ற மாதிரி அந்த அந்த ஒரு பேரே வரலாறுல பொலிட்டிக்கல் இது வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பொலிட்டிக்கல் இதே வரல, கட் பண்ணி கிளைமேக்ஸ் கட் பண்ணா பொலிட்டிக்கல் ஒரு தளபதி ஓட்டு போட்டு வராரு. ஏன் இந்த கிராமம் ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ ரொம்ப குட்டியான கிராமம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அது அதுக்கு ஏன் இவரு அவர் ஏதோ ஒரு தான் ஓட்டு போடுறாரு என்னன்னே தெரியல. ஒரு தான் ஒரு மலை மேல இருக்க மாதிரி மலை மக்களாச்சு. அவருக்கு இங்க சம்பந்தமே இல்ல, எதுக்கு ஓட்டு போடாருன்னு தெரியல. அதுக்கு வேற அட்லி வந்து ஒரு பக்கம் வேற அண்ணா மாற்ற அது ஒரு நல்ல அந்த கேமியோவும் ஒரு மறந்தே மாட்டாங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். சினிமாட்டோகிராஃபி சத்யன் சூரியன் மாஸ்டர் எடுத்துருப்பாரு. சூப்பரான சினிமாட்டோகிராஃபி. விஜய் தளபதியா அழகா காமிச்சிருந்தாரு. இப்போ ஜனநாயகன் வந்து தியேட்டருக்கான படமா இது ஓடிடிக்கான படமான்னு வந்து பார்க்க போறோம். இதுல என்ன கேள்வி, விஜய் படம்னாவே தியேட்டருக்கான படம், தியேட்டர் தான் அதே மாதிரிதான். ஆனா ஜனநாயகனா இந்த படமா பார்த்தா ஓடிடில பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தா ஃபர்ஸ்டா இருக்கும், நல்லா இருக்காது. படம் பார்க்க முடியாது, பகவத் தான் இருக்கும். ஆமா, தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். தியேட்டருக்கான படம் தான், தியேட்டருக்கான எலிமெண்ட்ஸ் இதுல நிறைய இருந்துச்சு. ரேட்டிங் வந்துரும். ஃபர்ஸ்ட் உங்களோட ரேட்டிங் சொல்றேன். 5க்கு 5 ஸ்டாருக்கு. 5க்கு வந்து நான் 3.5. 3 தான். என்னோட ரேட்டிங் வந்து 3.5. அப்புறம் அவள்தான் நிறைய பேசிட்டோம், எக்கச்சக்கமா பேசிட்டோம். நினைச்சத விட 2 hour வந்து பேசிட்டோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒபினியன் தான், நாங்க வந்து உங்களுக்கு கம்பல் பண்ணல, இல்ல ஃபோர்ஸ் பண்ணல. பாத்துறோம், எங்க என்ன தோணுதோ பேசிருக்கோம். ஒபினியன் அவ்வளவுதான், எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரிலேட் ஆச்சு, உங்களுக்கு இந்த இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. திரும்பி கம்பேக் கொடுத்துறோம். 1 நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்கோம், 4 வருஷம் கழிச்சு. அவ்வளவுதான், இதான் நம்ம வீடியோ. நான் உங்கள் சஞ்சய், வினோத், முனிஷ். ஓகே.